வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக 5 முறை ரூபாய் 100 கோடி வசூல், இளம் ஹீரோக்களுக்கே டஃப் கொடுக்குற ஒரு 65 வயசு நடிகரை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. இந்திய சினிமாவிலேயே இன்றைக்கி 100 கோடி வசூலுங்கிறது அடிக்கடி பேசப்படுற ஒரு வார்த்தையாகவே மாறி போயிடுச்சு. சின்ன பட்ஜெட் படங்கள் கூட நல்லா இருந்துச்சுன்னா நல்ல வசூலை கொடுக்குது. அதே நேரம் பெரிய உச்ச நடிகர்களோட படங்கள் கூட சில நேரங்களில் பெரிய வசூலை கொடுக்கறதுல ரொம்பவே திணறாங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் தன்னோட 65 வயசு மூத்த நடிகரோட கடைசி 5 படங்கள் வசூலில் பட்டையை கிளப்பி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த விவரம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அந்த நடிகர் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலகிருஷ்ணா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலையான்னு சொல்லி இவங்களை எல்லாருமே கூப்பிடுவாங்க. இவங்க தெலுங்கு சினிமாவில் தனக்கென ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஆந்திராவோட இந்துபுரம் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வந்துகிட்டு இருக்காங்க பாலகிருஷ்ணா அவர்கள். மாஸ் கடவுள்ன்ற ஒரு தெலுங்கு சினிமாவில் வர்ணிக்கப்படுகிற ஒரு நடிகர் தான் பாலகிருஷ்ணா அவர்கள்னே சொல்லலாம். இது வரைக்கும் 110 படங்களில் நடிச்சிருக்காங்க. எல்லோருக்குமே தெரிஞ்சது போல் ஆந்திராவோட சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லாமல் முதல்வரான என்டிஆரோட 6வது மகன் தான் நந்தமுரி பாலகிருஷ்ணா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னோட தந்தையை பின்பற்றி தான் சினிமாவுக்குள்ளே வந்திருக்காங்க. தன்னோட 14 வயசில் நடிக்க தொடங்கியிருக்காங்க பாலையா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. என்டிஆர் முதல்வரான அந்த காலகட்டத்தில் ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. டாட்டாமா காலா அப்படிங்கிற படத்தில் சினிமாவில் ஒரு குழந்தை நடிகராக அறிமுகமாக இருந்தாங்க இவங்க. இதுக்கப்புறம் 1980களில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா அன்னைக்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷமாக ஹீரோவாக மட்டும்தான் நடித்து வந்துட்டுருக்காங்க. ஒரு ஹீரோவாக மட்டுமே நடித்து திரைத்துறையில் 50 வருஷத்தை நிறைவு செஞ்ச பாலையாவோட கடைசி 5 படங்கள் 100 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டியிருக்குது. 2021 பாலையாவோட நடிப்பில் வெளிவந்த அகாண்டான்ற ஒரு படம் 133 கோடி ரூபாயை வசூலிச்சிருக்கு. இதுக்கப்புறமா ஸ்ருதிஹாசனோட சேர்ந்து வீரசிம்ஹா ரெட்டின்ற நடித்த ஒரு திரைப்படம் 134 கோடி ரூபாயையும், பகவத் கேசரின்ற திரைப்படம் 115 கோடியும் வசூல் தந்திருக்கு. இந்த பகவத் கேசரி திரைப்படத்தை தான் ஜனநாயகன்ற பேரில் நடிகர் விஜய் ரீமேக் செஞ்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 2025 பாலையாவோட நடிப்பில் 2 படங்கள் வெளியாகிருந்துச்சு. ஆண்டோட தொடக்கத்தில் வெளிவந்த டக்கு மகாராஜா அப்படின்ற திரைப்படம் உலக அளவில் 125.60 கோடி வசூலை கொடுத்துருக்கு. அதே ஆண்டோட இறுதியில் வெளிவந்த அகாண்டா 2ஆம் பாகம் ரூபாய் 112 கோடி அளவுக்கு வசூலை கொடுத்துருக்கு. அகாண்டா 100 கோடி வசூலை கடந்தாலும் அது ஒரு தோல்வி படமாக தான் இருக்குதுன்னே சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் அந்த படம் ரூபாய் 200 கோடி பட்ஜெட்டில் உருவாகிருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை சேரும். தேங்க்யூ.